இடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை மகிமையோடிறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே கோரை தேடும் வேளை உயர்த்திடுவான் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடு சிவச்சத்தம் பாடு குறித்திடும் வேளை உயர்த்திடுவான் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை மகிமையோடிறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போன்றிருப்பார்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அழைத்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்து அடைக்கத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவிட்டுகளை செய்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஜெபம் பண்ணலாம். Praise the Lord. Hallelujah. 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 ஆவியானவரே, இந்நாள் வரையில் இந்த அருமையான பிள்ளை அற்புதமான கிருபையோடு அரவணைத்து ஆதரித்து இம்மட்டும் பாதுகாத்து வந்தீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக பிள்ளை நீர் மறைத்திருந்தவருடைய நன்றி ஆண்டவரே. கர்த்தா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நீ தப்புவித்து அற்புதமான கிருபையினால் இம்மட்டுமாக தாங்கினீர் நடத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ விதமான இக்கட்டான சூழ்நிலை வந்த போதும் சத்துடைய கையில் ஒப்பு கொடுக்காதபடி உங்களுடைய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்தி உன்னதமான தயவினாலும் தார்மீகத்தால் தேவன் வழி நடத்தியதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டை நீ பாதுகாத்தீராண்டவருக்காக உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னிற்கு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவரை இதுவரையிலும் பிள்ளை கரம் பிடித்து நடத்தினே. கர்த்தரை கைவிடாது பாதுகாத்து கிருபைக்குள்ளாக மறைத்திருந்து அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். சோத்ரம் 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 தேவன் நல்லவரும் பெரியவருமாய் இருக்கிறவருடைய நான் ஸ்தோத்திரிப்பேன். சோத்ரம் சோத்ரம் இந்த நாளை அருமையான பிள்ளைக்கு பிறந்த நாளாக தேவன் தந்ததாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கடந்த வருஷங்கள் மூலம் கர்த்தருடைய மாறா தயவுள்ள கரம்
தமது பிள்ளையை தாங்கி நடத்தினபடியாகவே ஸ்தோத்திரிப்போம். அந்த பல ஆபத்துகள், நெருக்கங்கள், வியாதிகள், பல இக்கட்டான சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் பிள்ளை பாதுகாத்து விடுவித்து கிருபையினால் மட்டும் தாங்கினபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான பிள்ளையுடைய பெற்றோரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இன்னும் தமது பிள்ளைகளோடு கூட வழி நடத்தின கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்திலே கலந்திருக்கக்கூடியதான பாட்டி, தாத்தா, இன்னும் பெரியப்பா, பெரியம்மா, மூத்த மாமே குடும்பம், அருமையான இளைய மாமி குடும்பம், ஒவ்வொருவரையும் ஆண்ட விசேஷமா ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்ததான நாட்களும் தேவன் வச்ச எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான பிள்ளை இந்த புதிய வயதை கண்ட நிலையில் விசேஷமான ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் ஜப ஜீவியத்திலும் நல்ல விதமான விசேஷமான படிக்கக்கூடிய அறிவும் விவேகமும் ஞானம் நிறைந்த நிலையில் பிள்ளை வளர்ந்து மேலான ஆசீர்வாதம் பெற்றுள்ள உதவி செய்கத்திலே ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட நாங்கள் ஒருமித்தமோடு கூட நாங்கள் நெருங்கி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான இந்த பிள்ளை கத்த பிறந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும் உன்னதமான தேவனுடைய தயவுள்ள கரம் பிள்ளைக்கு அனுகூலமாக கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ வியாதிகளையும் எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்களையும் தாண்டி வர ஆண்டவர் தந்து கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைக்கு கத்தாவே தாயார் தகப்பனார் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய முயற்சிகள் பிரயாசங்கள் மென்மேலும் நிர்வாகிக்க பண்ணுவீராக. கத்தாவே பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னது போல தேவரே கர்ப்பத்தின் கனியாய் கொடுத்த குழந்தை கத்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்க தொடர்ந்து வரும் நாட்டில் பிள்ளை எப்படி கத்தாவை வளர்த்து எடுக்க வேண்டுமோ அதற்கென்ற தேவ ஞானம் தேவ கிருபையை அதிகமாய் பெற்றோருக்கு தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அன்றை கத்தாவே ஸ்தோத்திரம். போவாஸ் ருத்தோடு நீ கூட இருந்தது போல அருமையான இந்த பிள்ளையோடு கூட இருந்து கொடுக்கப்பட்ட அருமையான இந்த குழந்தையை நல்ல விதமாக வளர்த்து ஆசீர்வாத நிலையில் ஆக்க கர்த்தர் விசேஷமான கிருபையிலாமது பிள்ளை அலங்கரிப்பீராக. சிறு குழந்தையின் மேல் தேவனுடைய மகிமை தங்கட்டும். சாமுவேல் பிள்ளையாண்ட ஆசீர்வதித்தது போல சிறு பருவத்திலிருந்தே குழந்தை தேவனுடைய மெல்லிய சத்தம் கேட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் மேன்மேடைந்து வளர புஷ்டியும் பசுமையுமாய் வளர தேவனுடைய மெல்லிய சத்தம் கேட்டு உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னது போல அருமையான பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க புத்தியிலும் அறிவிலும் கீழ்ப்படுதலும் தேவனுக்கு பயப்படும் பயத்திலும் பிள்ளை வளர்ந்து மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளைக்காக நாங்கள் யாவரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபை தொடர்ந்து அருமையான பிள்ளையோடு கூட இருக்கட்டும். நிற்கக்கூடிய யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். தேவ சமாதானமும் கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா?